சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ முத்துவும் செல்வமும் முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வராங்க. முத்துவை பார்த்ததுமே நம்ம பாட்டிமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன முத்து, சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? என்னை பார்க்கறதுக்காக தான் வந்தியா முத்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாட்டி உங்களை பார்த்துட்டு அதே சமயம் ஒரு விஷயம் விசாரிக்கிறதுக்காக வந்தேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாட்டி, மீனா நம்ம ஊருக்கு வந்து தீபாவளி கொண்டாடிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் நார்மலாகவே இருக்க மாட்டேங்கிறா பாட்டி. என்னமோ மாதிரி இருக்கா. அவள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நல்லா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த அவளை வந்து மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா. அதை சொல்லலாமா வேண்டாவான்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா பாட்டி. ஆனால் என்னன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. அந்த விஷயத்தவே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஒழுங்காக சமைக்கிறதில்ல, பூ கொடுக்க போகிறது கிடையாது, ஒழுங்காக அவளோட ரொட்டீன் வேலையவே செய்ய முடியுதில்ல பாட்டி. அவள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்னப்பா பண்ண முடியும் இது விஷயமா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கவும், பாட்டி உங்களால் தான் இந்த விஷயமே என்னால், அதாவது மீனா மனசுக்குள்ளே என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, எதனால் அவள் அப்படி இருக்கான்ற விஷயத்தவே நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரி முத்து, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், மீனாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாம் பாட்டி, அவளே ஒரு மார்க்கமாக இருந்தா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். 4 இடத்துல சுற்ற வேண்டியதாக இருக்கும். அவளை எப்படி கூட்டிகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிகிட்டு வரல. சரிங்க பாட்டி, இந்த ஊரில் திவசம் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக, அதாவது ஐயருங்க இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றியெல்லாம் உனக்கு தெரியுமா? அவங்க எங்கே இருக்காங்கன்றது தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், முத்து, இந்த ஊரில் ஒரே ஒரு ஐயர் தான் இருக்கார். திவசம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவர் இருப்பார். இந்த ஊரில் ஒரே ஒருத்தர் தான். அவங்க வீடுமே எனக்கு தெரியும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சூப்பர் பாட்டி, இதை வச்சே நான் எக்கச்சக்கமான விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே முத்து, எதுக்குடா அவங்களோட ப்ரூஃப் எல்லாம், அதாவது அவங்களோட டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம முத்து இருந்துட்டு, பாட்டி விஷயம் இருக்குது பாட்டி, நம்ம கோவிலுக்கு எல்லாருமா பூஜை பண்ணுறதுக்காக போயிருந்தோம். மீனா குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வரத்துக்காக குளத்து பக்கம் போனவ ரொம்ப நேரம் கழித்து ஆளே வரல. அப்பத்துலேருந்து தான் அவளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை பாட்டி. அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதே சமயம் கிறிஷோட பாட்டி, அந்த மகேஸ்வரி 3 பேருமே திவசம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க பொண்ணு வரலன்னு சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டப்போ, அதாவது கிறிஷோட அம்மா வந்து வந்ததா சொல்கிறாங்க. கிறிஷோட பாட்டி எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும் என் பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு? அங்கே ஒரு விஷயம் இடிக்குது. அதே சமயம் மீனாவுமே அவங்க திதி கொடுக்குற அந்த குளத்து பக்கம் தான் போனதுக்கப்புறம் தான் அவள் அப்படி இருக்கிறாளே. இப்போது ஒரு வேளை கிறிஷோட பாட்டிக்கும் மீனாவுக்கும் ஏதோ ஒரு தகராறு வந்திருக்கு. அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு பாட்டி, எனக்கு நல்லா தெரியுது. அதான் அந்த ஐயரை கேட்டோம் அப்படின்னா கிறிஷோட அம்மா வந்ததை பற்றி கண்டிப்பாக ஓரளவுக்கான அவருக்கு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் செல்வம் ஒரு இடம் சொன்னான். ஏதோ ஒருத்தவங்க, ஒரு அம்மா மனசில் உள்ளதை அப்படியே வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க, சொல்ல வச்சுருவாங்கன்னு சொல்லியிருக்கான். இது விஷயமா இங்கே ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீனாவை செல்வம் சொல்கிற இடத்துக்கு தான் பாட்டி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்து, ஏன் மீனா இப்படி இருக்கான்னு தெரியல, சரி வா நான் அந்த ஐயர் வீடாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம பாட்டி, செல்வம், முத்து இவங்க 3 பேருமே அந்த ஐயரோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஐயருமே வீட்டில் தான் இருக்கார். இப்போது எங்கள் பாட்டிமா போயிட்டு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, சுவாமி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். தீபாவளி அன்னைக்கு ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு தவசம் திதி கொடுத்தீங்க, நீங்கள் தானே வந்தீங்க அங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா தம்பி நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் திதி கொடுக்கறதுக்காக யார் யார் வந்திருந்தாங்க? அதாவது இப்போ வந்து இறந்தது வந்து ஒரு ஆம்பளை, அவங்களுக்கு ஒய்ஃபு, பொண்ணு, பேரன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருப்பாங்க, வந்தவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியும்ப்பா, அந்த ஆளுக்கு பொண்ணு வந்திருந்தாங்க, பொண்ணோட பிள்ளை ஒருத்தன், ஒரு குட்டி பையன், அந்த பையன் பேர் கூட கிறிஷ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கிறிஷோட பாட்டி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, மொத்தம் 4 பேர் இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்போது கிறிஷோட அம்மா திதி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த இங்கே நம்ம முத்து வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரிங்க சுவாமி,
அது விஷயமா ஏதாவது உங்ககிட்ட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா தம்பி, நான் எதுவும் ஃபோட்டோ எடுக்கல. எனக்கு அவசரமா இன்னொரு திதி குடுக்குற இதுவுமே இருந்தது. அதனால அத சீக்கிரமா முடிச்சுட்டு நான் இன்னொரு இதுக்கு போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ சரிங்க சுவாமி. இதுவரைக்கும் ஓகே. நானு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம முத்து வந்து வீட்டுக்கு, அதாவது பாட்டியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி இருந்துட்டு, "டேய் முத்து, இதுவ வச்சு எப்புட்றா கண்டுபிடிப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "பொறுங்க பாட்டி, நான் இப்போ கிறிஷோட பாட்டிய பார்த்து பேசலான்னு இருக்கேன். ஏன் பொய் சொன்னீங்க? எதுக்காக பொய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்க போறேன். அதில தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதே சமயம் அங்க ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும்னு எனக்கு தோணுது பாட்டி. நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்க செல்வமும், நம்ம முத்துவும் கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு போகவும், கிறிஷும் அங்க அவங்க பாட்டி மகேஸ்வரி இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ எங்க முத்துவ பார்த்ததுமே இங்க நம்ம ரோகிணியோட அம்மா பயங்கரமா பதட்டப்படுறாங்க. எதுக்காக இந்த முத்து இங்க வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அ "என்னம்மா இப்படி பார்க்குறீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். ஆமா, நீங்க உங்க கணவருக்கு திதி குடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. அப்போ அங்க உங்க பொண்ணு வரலன்னும் சொல்லியிருந்தீங்க. ஏதோ உடம்பு முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா உங்க பொண்ணு வந்ததா நான் கேள்விப்பட்டேன். உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லப்பா என் பொண்ணுக்கு உடம்பு முடியல. அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். என் பொண்ணு திதி குடுக்கறதுக்காக வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க. நீங்க ஒரு ஐயர் வச்சு தானே திதி குடுத்தீங்க. அந்த ஐயர கேட்டுட்டு தான் நான் வரேன். தயவு செஞ்சு ஏன் நீங்க பொய் சொன்னீங்க? அதுக்கு அதுக்கு அதோட முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி மீனா, அவளாவே இல்ல. அவ பாட்டுக்கு ஒரு மாதிரி பித்து புடிச்ச மாதிரி இருக்கா. தயவு செஞ்சு சொல்லுங்க, அங்க என்ன நடந்துச்சு? உங்களுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்ல உங்க பொண்ணு வந்தாங்க. உங்க பொண்ணு ஏதாவது மீனா கேள்வி கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பா அவ. "ஏன் பிள்ளைய தனியா விட்டுட்டு போனீங்க? உங்களுக்கு பணம் தான் முக்கியமா?" அப்படின்னு ஏதாவது பேசுறப்ப வாக்குவாதம் வந்துச்சா? ஏதாவது நடந்துதான்னு சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மகேஸ்வரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. குசு குசுன்னு அங்க ரோகிணியோட அம்மா கிட்ட சொல்றாங்க, "என்ன ஆன்ட்டி இது? முத்துக்கு பாதி விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. ஒருவேள கிறிஷோட அம்மா ரோகிணின்ற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மகேஸ்வரி. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம ஏதாவது உளறிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அவ்வளோதான். ரோகிணி நம்மள சும்மாவே விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம முத்து இருந்துட்டு, "என்னம்மா, நான் கேள்வி கேட்டா நீங்க 2 பேரும் மொணத்துக்கிறீங்க. இங்க பாரும்மா மகேஸ்வரி, சொல்லுமா, உன் ஃப்ரெண்டு தானே அந்த கிறிஷோட அம்மா. அவங்க வந்திருந்தாங்கல்ல. ஏன் வந்த விஷயத்த நீ எங்ககிட்ட மறைச்சீங்க? என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இங்க கிறிஷோட பாட்டி இருந்துட்டு, "இங்க பாருங்க முத்து, எதுக்காக தேவையில்லாம அதெல்லாம் பார்த்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. எங்களுக்குள்ள என்னவோ நடக்குது. என் பொண்ணு வரல. உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிடுறாங்க. நம்ம செல்வம் இருந்துட்டு, "டேய் முத்து, ஏன்டா எதுக்காக இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொன்ன இடத்துக்கு மீனாவை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம அங்கேயே வர வச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவையில்லாம இவங்க கிட்ட பேசி எதுக்காக நம்மளே பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் சொல்லவும், "சரிடா வாடா, நம்ம உடனே வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செல்வம் இருந்துட்டு, "சரிடா, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ வீட்டில் மீனாவை கூட்டிகிட்டு வா, ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து போயிடுறாங்க. இப்போது முத்து வீட்டுக்கு வந்ததுமே ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது வீட்டிலேயே வச்சு அந்த உண்மையை வர வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க. உடனே அண்ணாமலை கிட்ட, "அப்பா, மீனா ஏன் இப்படி இருக்கா? அவ மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா." அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மீனாவுக்கு மரண பயம் வந்துடுது. இங்க நம்ம ரோகிணியுமே அப்படியே பதட்டப்படுறாங்க. கை காலெல்லாம் நடுக்கம் எடுத்துக்குது. அந்த அளவுக்கு படபடங்குது. ஏன்னா விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம விஜயா வந்து ரோகிணியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. மனோஜுக்கு கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம முத்து சொன்னதுமே எங்க மீனா இருந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே முத்து கவனிக்கிறாங்க. அஹ் அப்பா, இன்னொரு விஷயம் தெரியுமாப்பா? கிறிஷோட அம்மா வந்திருக்காங்க. வந்து அவங்க அப்பாக்கு திதி குடுத்துருக்காங்க. ஆனா கிறிஷோட பாட்டிய நான் விசாரிச்சேன். அ அதாவது கிறிஷோட அம்மா வரல அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. உடம்பு முடியலன்னு தான் சொன்னாங்க. ஆமாடா முத்து, அப்படிதான் எங்ககிட்டயுமே சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து திதி குடுத்துருக்கு. எதுக்காக அந்த அம்மா நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, அதுக்கான காரணமும் எனக்கு தெரியும்ப்பா. மீனா ஏன் இப்படி இருக்கா? என்ன விஷயம் அப்படின்றது எல்லாமே தெரியும்ப்பா. இங்க பாரு மீனா,
உன் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நீயா சொல்கிறியா இல்லை நானா எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, எங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க. நான் அந்த குளத்துக்கு தண்ணி எடுக்க போனது தாங்க மிகப்பெரிய தப்பு. நாங்கள் போகாமல் இருந்திருந்தேன் கண்டிப்பாக நான் நல்லா இருந்திருப்பேங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு என் பொழப்பை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போது நான் ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியோடு செத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு மீனா, அப்படி என்ன உன் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவர் விஷயத்த சொல்லாமவே நம்ம வாயால் வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை போட்டு வாங்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கரெக்டாக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோகிணி நம்ம மீனா கிட்ட சைகை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, தயவு செஞ்சு விஷயத்தை ஓப்பன் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் மீனா, உங்கள் கையில் தான் என் வாழ்க்கையே இருக்குன்ற மாதிரி முகத்தோட ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து, அதான் மீனா ஒரு மாதிரி இருக்கா, ஏதோ அவள் மனசுக்குள்ளே போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ தான் அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டுல, என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. இருங்கப்பா, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், உண்மை வெளியே வரட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே ரோகிணிக்கு அப்படியே படப்படங்குது, நெஞ்செல்லாம் படப்படன்னு துடிக்குது. ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போது நம்ம மீனா கிட்ட, மீனா வா மீனா ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நான் எதுக்காகங்க அப்படின்னு சொல்லவும், மீனா வா மீனா, ஒரு முக்கியமான விஷயம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் படப்படங்குது. எங்கே மீனா கிட்டேருந்து உண்மையை முத்து வெளி வாங்கிடுவாரோ, விஷயம் தெரிஞ்சு நம்மளோட நிலமை என்ன என்ன நிலைமைக்கு போக போகுதுன்னு தெரியலையே நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டமாக இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கால் வந்து தரையில் படவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம விஜயா இருந்துட்டு, என்ன ரோகிணி நீ ஷோரூம் போகல அப்படின்னு சொல்லிட்டு. போகிறேன் ஆண்டி, போகிறேன், அவ்வளோதான், ரெடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துவும் மீனாவும் அந்த அம்மா கிட்ட, அதாவது மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்துடுவாங்க இல்லையா, செல்வம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போகிறாங்க. இங்கே இன்னொரு சைடு நம்ம விஜயா பயங்கரமாக டென்ஷன் இருக்காங்க. ஏங்க இந்த முத்துவும் மீனாவும் ஏங்க இப்படியெல்லாம் இருக்காங்க, இந்த மீனா வீட்டில் உள்ள ஒரு வேலையை கூட செய்யலை, மொத்தத்தையும் போட்டபடி விட்டுட்டு போயிட்டா, அவனும் கூட்டிகிட்டு போயிட்டான். ஒழுங்காகவே இந்த ஒரு 2-3 இந்த வாரமாகவே ஒழுங்காக அவள் சமைக்கிறது கிடையாது, வீட்டு வேலை செய்கிறது கிடையாது, ஒழுங்காக யார்கிட்டையும் சரியாக பேசுறது கிடையாது. ஏங்க அவளுக்கு என்னங்க ஆச்சு, ஒரு வேளை பைத்தியம் இது பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார் விஜயா, நீ அமைதியாக இரு, அதான் முத்து மீனாவை கூட்டிகிட்டு போயிருக்கான்ல, மீனா மனசில் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக அவன் வெளிக்கொண்டு வந்துடுவான். நீ எதுக்காக சும்மா மீனாவே திட்டிக்கிட்டு இருக்க, அவள் உடம்புக்கு முடியல அப்படின்னா கூட உனக்கு தேவையான வேலையை அவள் செஞ்சு வச்சிடணுமா என்ன, அவளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ உன்னுடைய வேலையை செஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க, அவள் இந்த வீட்டோட வேலைக்காரி, அவள் அத்தனை வேலையும் செஞ்சுட்டு தான் அவள் இருக்கணும், உடம்பு முடியுதோ முடியலையோ மொத்த வேலையும் செய்கிறது தான் அவளோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏன் உனக்கு வயசு ஆக ஆக புத்தி மட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க நீங்கள் அந்த பூ கட்டுறவளுக்காக என்ன இப்படி ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே விஜயா அசிங்கமாக பேசினேன், நான் உண்மையை தானே சொன்னேன், உன்னுடைய புத்தி தானே அப்படி இருக்குது, உன்னால் உடம்புக்கு முடியல அப்படின்னா உன்னை வேலை செய்ய சொன்னால் நீ செய்வியா விஜயா, உனக்கு என்ன சுச்சுவேஷனோ அதே தான் மற்றவங்களுக்கும் நினச்சி பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு, போங்க, நீங்கள் எப்போவுமே நியாயமாக பேச மாட்டீங்க, எப்போவுமே நீங்கள் மீனா பக்கம் மட்டும் தான் பேசுவீங்க, நான் நியாயமாக பேசினாலுமே என் பேச்சில் குறை இருக்கிறதா தான் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தலை வலிக்குது, காஃபி போடுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூமுக்குள்ளே போயிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. இன்னொரு சைடு அந்த அம்மா கிட்ட போயிட்டு, நம்ம முத்து வந்து என் பொண்டாட்டி மீனா இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு வாரமாக தண்ணி எடுக்கிறதுக்காக தெப்பக்குளத்து பக்கமாக போனாங்க, போய் ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை, போனதுக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்குமே இவ நார்மலாக இருக்கலாமா, தயவு செஞ்சு இவன் மனசில் என்ன தான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான்ற விஷயத்த தயவு செஞ்சு எங்களுக்கு இப்போவே நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா இருந்துட்டு, ஏங்க எதுக்காக இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா நீ பயப்படாத, நானும் செல்வமும் இங்கே தானே இருக்கோம், உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏங்க அது எனக்கு தெரியுதுங்க, ஆனால் என் மனசில் எதுவுமே இல்லைங்க, என் மனசில் எதுவுமே இல்லாதப்ப நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தோணுதுங்க, நீங்கள் என்னை அப்படி தான் ட்ரிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மீனா அப்படி கிடையாது மீனா, நீ நார்மலாக இருக்கிற மாதிரியே இல்லை மீனா, உன்னே மீறி ஒரு மாதிரி
அதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே மூழ்கி அந்த விஷயத்தவே யோசிச்சு யோசிச்சு நீயாவே இல்லை மீனா. உன்னை பழைய மாதிரி பழைய மீனாவாக கொண்டு வரதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரியா? நீ என் பேச்சை கேட்டு தான் ஆகணும். நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நம்ம மீனாவோட முகத்தில் பொட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க கையை பிடிச்சி கண்ணை மூடுறாங்க. அப்போ தான் நம்ம அதாவது அந்த அம்மாவுக்கு எல்லாமே புரிய வருது. அதுக்கப்புறம் கண்ணை விழிச்சு, இங்கே பாருப்பா தம்பி, இந்த பொண்ணு மனசில் உள்ளது எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வீட்டில் பெரிய கலவரமே வரும். அதனால தான் இந்த பொண்ணு வீட்டில் அந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்குது. அதாவது எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியல. அந்த விஷயத்தவே போட்டு 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 குழப்பிக்கிட்டு இருக்கு. ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும், சுவாமி அது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை தம்பி, நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளவே இந்த பொண்ணோட மனசை மாற்றி அந்த விஷயத்த உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே சொல்ல வைக்கிறேன். இது சத்தியம், இது தெய்வ வாக்கு. நான் சொன்னது கண்டிப்பாக நிறைவேறும். நான் என் வாயில் சொல்கிறத விட இந்த பொண்ணா அவங்க வாயில் சொல்லுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் கிடைக்கும். அதே சமயம் அந்த பிரச்சனையை பெருசாக விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிகிறப்போ எல்லாருக்குமே பயங்கர கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போயிட்டு ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அந்த பொண்ணு அந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சு 5 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே அந்த பொண்ணே அவங்க வாயால் எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம செல்வமே சரி முத்துவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனா ஒவ்வொரு நிமிஷமும் மரண பயத்தோடு இருக்காங்க. அந்த விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா ரோகிணியோட வாழ்க்கை போயிடுமே. அப்படி சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறது? ஏன் அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா ரொம்பவே பதட்டத்தோடும் பயத்தோடுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது செல்வம் இருந்துட்டு, முத்து அந்த அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடந்துடும். மீனா தங்கச்சி மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீடுமே வந்துடுது. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம மீனா வந்து சோஃபா மேலே வந்து உட்காடுறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்னடி, எங்கேயோ போயிட்டு வெளியே ஊரை சுற்றிட்டு வந்தீங்க, ஏதோ மனநல சரியில்லை, உன் மனசுக்குள்ளே ஏதோ விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் நீ நார்மலாக இல்லைன்னு சொல்லிட்டு உன் புருஷன் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ தான் வந்தான். நீ வந்ததும் உட்கார்ற. ஏன் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணுன்ட்டு ஐடியாவே இல்லையா உனக்கு? யார் செய்வா எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து என்னடா, எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, என்னடா அங்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, நான் என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு விஜயா, நீ கேட்குற கேள்வியை விட அந்த வேலையை விட மீனாவை தான் ரொம்ப முக்கியம். அங்கே என்ன சொன்னாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ பேசுறது நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படி தாங்க உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க. இப்போது நம்ம மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நம்ம இதுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் கூட இந்த விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்த விஷயத்த மறைச்சோம் அப்படின்னா இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம் தான் அர்த்தம். நம்ம இந்த விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா ரோகிணியோட அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா இத்தனை பேரை ஏமாத்துறோம். ஒருத்தர் முக்கியமா இல்லை ஒரு குடும்பம் முக்கியமான்னு நினைக்கிறப்போ ஒருத்தவங்களோட வாழ்க்கை கெட்டு போகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போது ஒரு பக்கம் 100 பேருக்கு ஆபத்து வரப்போகுது, இன்னொரு பக்கம் ஒருத்தருக்கு ஆபத்து வரப்போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதாவது 100 பேரை காப்பாற்றுவீங்களா இல்லை ஒருத்தரை காப்பாற்றுவீங்களா? 100 பேருக்காக ஒரு உயிர் போகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான். ஏன்னா அதுவும் ஒரு பெரிய கஷ்டம் தான். இருந்தாலும் ஒருத்தரை காப்பாற்ற போயிட்டோம் அப்படின்னா அந்த 100 பேருக்கும் ஆபத்து வந்துடும். அப்போது 100 பேரை தான் காப்பாற்றி ஆகணும். அப்படி ஒரு முடிவு தான் எடுக்கணும். அப்போது அந்த இதிலேருந்து நம்ம மீனா வந்து யோசிக்கிறாங்க, ரோகிணிக்காக மற்ற எல்லாரையுமே நம்ம காயப்படுத்தக்கூடாது, அவங்கள ஏமாற்றவும் கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம இந்த விஷயத்தை இப்போவே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன் நான் இப்படி இருக்கேன்ற விஷயத்த உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நான் இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்பவே கவலைப்படுவீங்க. நீங்களாம் என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு போவீங்க, எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாகுவீங்க அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இதை சொல்லாமலும் இருக்க
இருக்க முடியல. சொ சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு பயமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா குழப்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. விஜயா இருந்துட்டு, ஏய் என்னடி என்னடி சொல்ல வர நீ? சொல்ல வர விஷயத்த தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லு. நீ பாட்டுக்கு நீயும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து இருந்துட்டு, அம்மா எதுக்காக நீங்கள் இப்படி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்கு வராங்க. இப்போது ரோகிணி வந்ததுமே நம்ம மீனா ரோகிணி முகத்தை பார்க்குறாங்க. இங்கே ரோகிணிக்கு படபடங்குது. என்ன இது, எல்லாரும் கூடி நிற்கிறாங்க, மீனாவுமே ஏதோ சொல்ல போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும், நம்ம விஷயத்தை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போ மீனா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம், நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அண்ணாமலையும் முத்து மற்றவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே மனோஜ் இருந்துட்டு, என்ன என் ரோகிணியை பற்றி நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க? அவளால் நீ ஏன் இப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவும், உடனே நம்ம முத்து இருந்துட்டு, டே ஓடுகளி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா, மீனா நீ சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நம்ம எல்லாருமே தீபாவளிக்காக பாட்டியோட ஊருக்கு போயிருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே விஜயாவோ, ஏய் அதான் எல்லாரும் தீபாவளிக்கு அந்த ஊருக்கு போயிருந்தோன்னு சொல்லி தெரியும், தெரிஞ்ச விஷயத்த எதுக்காக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லு, சும்மா தலையை சுற்றி மூக்க தொடுற வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம முத்து இருந்துட்டு, அம்மா கொஞ்ச நேரம் சும்மா தான் இராம்மா, மீனா தான் இப்போ சொல்ல வருதுல்ல, அது என்ன ஏதுன்னு கரெக்டாக தெளிவாக சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அண்ணாமலை இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் இருங்க, மீனா மட்டும் பேசிட்டோம். இங்கே ரோகிணிக்கு படபடாங்குது, மரண பயம் கூட அவங்களுக்கு. இனிமே போச்சு, நம்ம நினச்ச வாழ்க்கையே வாழவே முடியாது, இனிமே நம்ம உயிரோடு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ மீனா இருந்துட்டு தெப்பக்குளத்து பக்கம் போன விஷயம், அதாவது நம்ம ரோகிணி திதி கொடுத்துக்கிட்டு இருந்தது, அதே சமயம் கிறிஷ் வந்து ரோகிணியோட குழந்த, அதே சமயம் ரோகிணிக்கு இன்னொரு பெயர் இருக்குது கல்யாணி, கல்யாணியோட அம்மா கிறிஷோட பாட்டின்ற விஷயத்த அப்படி டைரெக்டாக போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்ட முத்து நம்ம விஜயா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, ஏய் என்னடி தேவையில்லாமல் ரோகிணி மேலே பழிய போடுற, ரோகிணி ஒன்றும் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருந்தா, ஒரு குழந்தை இருந்தா, ஏன் அவன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்கள் முத்து இருந்துட்டு, அம்மா மீனா எப்போவுமே பொய் சொல்ல மாட்டா, இந்த பார்லர் அம்மா எவ்வளோ ஃப்ராடு வேலை பார்த்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த ஓடுகளையோட வாழ்க்கையவே தரமட்டமாக்கிருச்சு, இதெல்லாம் யோசிக்காமல் மீனாவை குத்தம் சொல்கிறதுலே இருமா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, நான் சொல்கிறது எல்லாமே அந்த சாமி மேலே சத்தியமாக உண்மை, இதை நான் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நான் ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியோட தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, நீ ஏன் மேனா குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும், தப்பு பண்ணவங்களே தைரியமாக நின்றுக்கிட்டு இருக்கப்போ நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா ரோகிணியோட முகத்தையுமே கவனிக்கிறாங்க. என்ன இந்த மீனா சொல்ல சொல்ல இந்த ரோகிணியோட முகமும் மாறுது, ஒருவேளை நம்ம பையன் வாழ்க்கையை வலிச்சிட்டாலோ, ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமோ, அந்த பிச்சைக்கார கிறிஷ் பையன் தான் இந்த ரோகிணிக்கு குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை ஆயிடுது. ஏ மீனா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? சத்தியமா அத்தை உண்மை, ஆனால் இது விஷயமா ரோகிணிக்கு பாதிப்படைகிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நிதானமாக பேசி முடிவெடுக்கணும், ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே துரோகம் பண்ணுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, அதே சமயம் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கோவப்பட்டு ரோகிணியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு கூட நீங்கள் அதாவது தயக்கப்பட மாட்டீங்க, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், என் வேலையை கூட என்னால் ஒழுங்காக செய்யவே முடியல, தயவு செஞ்சு இது விஷயமா பேசி எல்லாரும் ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் இருந்துட்டு, டே முத்து என்னடா உன் பொண்டாட்டி பூ கட்டுறவ என் பொண்டாட்டை பற்றி என்னென்னவோ தப்பு தப்பாக பேசுகிறா, என் பொண்டாட்டி ரோகிணி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, என்ன என் பொண்டாட்டியை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும், இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, டே மனோஜி நீ சும்மாறா, இந்த பூ கட்டுறவ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தோணுது, இரு ரோகிணியை கேட்குறேன், ஏ ரோகிணி இந்த பூ கட்டுறவ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. சடான்னு விஜயா காலில் விழுந்துடுறாங்க. என்ன காலில் விழுற? அப்போது இந்த பூ கட்டுறவ சொன்னது எல்லாமே உண்மைதான், அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை இருந்திருக்கு, அது எல்லாம் மறைச்சி இந்த குடும்பத்தை ஏமாற்றி முக்கியமாக என் பையன் மனோஜோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்ட, எப்படி உனக்கெல்லாம் மனசு வந்தது?
உன்னை என் மருமகன்னு சொல்லிட்டு வந்த புதுசுலேயும் சரி இப்போ வரைக்கும் சரி உன்னை தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். நான் கூட்டிகிட்டு வந்த மருமக பணக்கார மருமக, ரொம்ப நல்ல மருமக, என் பையனுக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? நடுவில் என் அப்பா கோடீஸ்வரர், நான் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதை விட்டேன். அது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சு நான் எவ்வளோ மனசுடைஞ்சு போனேன் தெரியுமா? சரி, போனது போச்சு. இனிமேவாவது மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீ இந்த அளவுக்கு இறங்கி கீழ்த்தரமான வேலையை பார்த்துருக்க. எதுக்காகடி என் பையனை இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ண? அந்த பிசாசு, குட்டி பிசாசு தான் உன்னுடைய பையனா? எத்தனை டைம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்? அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி எவ்வளோ கேடியாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, டே ஓடுகாலி, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. மற்றவங்கள நீ ஏமாத்தாமல் இருந்தால் தானே உன்னை யாரும் ஏமாத்தாமல் இருப்பாங்க. இப்போ பார்த்தியா இந்த பார்லரம்மா உனக்கு பெரிய இடியா தலையில் இறக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பாத்தியாடி, இவன்லாம் என்ன சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு பாத்தியாடி. என் பையனை நான் நல்லா வாழ வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி என் பையன் வாழ்க்கை குழிதோண்டி புதைச்சிட்டேடி பாவி. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுடி, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னை ஆன்ட்டி கீன்ட்டின்னு ஏதாவது கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அவ்வளோதான், வாயில் நெருப்பை கொளுத்தி சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நீங்களாவது ஆன்ட்டிக்கு எடுத்து சொல்லுங்கள் அங்கிள், என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி இருந்தது அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். மீனா இப்படி என் வாழ்க்கையை குளித்தோடி நீங்கள் புதைச்சிட்டிங்களே, உங்களை நான் எவ்வளவோ நம்பினேன். ஆனால் நீங்கள் இப்படி உண்மையை போட்டு உடைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரியான காலம் வரட்டும், சரியான நேரம் வந்துச்சுன்னா நானே இது விஷயமா பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாருமா ரோகிணி, நீ இவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்துருப்புன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? உன்ன மாதிரி பொண்ணை இந்த உலகத்தில் நான் யாரையுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவோ, என்ன ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவகிட்ட யாரும் பேசக்கூடாது. டே மனோஜி, இந்த விஷயத்த உன்கிட்ட கூட மறைச்சாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா எனக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ்